ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். மாங்காய் சாதம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மாங்காய் நல்ல யூஸ்வல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் மாங்காய் சாதம்னா கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ஈஸியா குவிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் 2 மாங்காய் தோல் சிவி துருவி எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 8 மிளகாய் சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு. இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம ஃபர்ஸ்ட் கடாய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்துருக்கிற எண்ணெயில கொஞ்சம் ஊத்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வறுக்க போறோம், பொன்னிறமா வர வரைக்கும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு நம்மளுக்கு கரிஞ்சு போயிடும். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேன்ல நம்ம கடுகு உளுந்து போட்டுடலாம். கடுகு உளுந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்கிற மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் தூள், அப்புறமா மிளகாய் இதெல்லாம் போட போறோம். மஞ்சள் தூள் வந்து நம்ம கொஞ்சம் கலருக்காக தாங்க போடுறோம், ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், அதனால கொஞ்சமா போட்டாலே போதும். எடுத்துருக்கிற பச்சை மிளகாய் வந்து ஒரு மாங்காய்க்கு 4 மிளகாய்ன்ற மாதிரி எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு ஒரு வேளை காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும், நீங்க இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம தேவையான உப்பு இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் கரெக்டா எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கிற துருவன மாங்காய் உள்ள ஆட் பண்ணிடலாம். துருவன மாங்காய் உள்ள போட்டதுக்கு அப்புறமா அந்த பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, இந்த மாங்காய் எல்லாமே நல்லா ஜாம் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம ஒரு 8 to 9 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண போறோம். இன் பிட்வீன்ல அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க, அப்பதான் அதோட கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப ட்ரையாக விடக்கூடாது, இல்லைன்னா பிடிச்சிடும் டக்குன்னு. நல்லா கிண்டிட்டே இருங்க. இது பாருங்க ஓரளவுக்கு குக் ஆயிருக்கு. நான் இப்போ 6 மினிட்ஸ் போல குக் பண்ணியிருக்கேன். டிஃபரன்ஸ் தெரியுது இல்லைங்களா, கொஞ்சம் நல்லா குக் ஆயிருக்கு. இது மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்டே நம்ம வறுத்து எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதை வந்து போட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் மீடியம்லயே வச்சு நம்ம குக் பண்ண போறோம். அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம ஃபைனலா ரைஸ் ஆட் பண்ணிடலாம் உள்ள. நீங்க ஆறுன சாதம் எடுத்தீங்கன்னா நீங்க அடுப்புல வச்சு அதை போட்டு ஒரு தடவை சூடா கிளறிக்கோங்க. சூடா சாப்பாடு எடுத்தீங்கன்னா நீங்க தனியா கூட எடுத்து வச்சு கிளறிக்கலாம். இப்போ ஒயிட் ரைஸ் போட்டுட்டு இது நம்ம நல்லா கிளறிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டோம், இப்போ நம்ம உப்பு போட தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் ரைஸ் கூட நம்மளோட பச்சடி வந்து மிக்ஸ் ஆனா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் அவ்வளோ ஆசையா இருக்கு. இது வந்து செய்யறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 15 மினிட்ஸ் தான் ஆகும். அவ்வளோ ஈஸியான சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இது எல்லாருமே உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.